ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் அன்பின் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதத்தில் 2ஆம் தேதியில நான் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சொல்லி முடியாத எல்லா இவங்களுக்காக, மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் பேசும்படியாக சமூகத்தில் ஒப்புடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பாடம் யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இன்றைய காலகட்டங்களில நாம் பார்க்கும்போது இந்த கொரோனாவானது அநேக இடங்களில, அயல் நாடுகளிலேயும் குறிப்பாய் இப்பொழுது இந்திய தேசத்துல அநேகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில இங்கு திருமறை சொல்லப்படுகிறது. இங்கு யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இங்கு யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார். என்ன தீங்கு? முதலாவது இந்த 2 காரியங்களை மாத்திரம் 2 இடத்துல ஆண்டவர் சொன்ன தீங்கை செய்யாதபடி மாற்றினார். என்ன தீங்கு என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். முதலாவதாக பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுகிறது? தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் இந்த எகிப்திலிருந்து அடிமைகளாயிருந்த இந்த இஸ்ரவேலரை கொண்டு வருகிறார். அந்த இஸ்ரவேலரை கொண்டு வருகிற வேளையில மோசே ஆண்டவரோடு கூட அந்த சீனாய் மலையில பேசுகிற வேளையில, ஆண்டவர் அந்த உரையாடுகிற ஒரு நேரத்துல அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் அங்க எழுதி கொடுக்கிறார். இந்த மோசே இடத்துல இதை நீ கொண்டு செல். அதற்கு முன்பதாக இந்த ஜனங்கள் தங்களுடைய பொற்சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்சிலைகளை வணங்கி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அனுப்புகிறார். அந்த மோசையை அனுப்புகிறார். கீழே வந்து பார்க்கும்போது ஆரோனும் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பொற்சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பொற்சிலையை வணங்கி கொண்டிருக்கிற வேளையில மோசே வந்து இறங்கி அங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், 9வது வசனம் சொல்லப்படுகிறது. 32வது அதிகாரம் யாத்திராகமம் 32:9-10 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு மோசே கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்கி விடுவேன், ஆனால் இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு மோசே அதுக்கு என்ன பண்ணல? அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த ஜனங்களை நீ அழித்து விட வேண்டாம், இந்த ஜனங்களை அழிக்க கூடாது என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். ஒருவேளை அவன் சுயமாய் நினைத்திருந்தால் அவன் ஆண்டவர் சொன்ன மாதிரி பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன உடனே அவன் போயிருப்பான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது பாதுகாக்கப்பட
பண்ண வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேலரை அவர் நேசிக்கிறார். அந்த இஸ்ரவேலை அழிக்க ஆண்டவர் என்ன பண்ணல, விடவே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அதுக்கு பின்னாடி 12வது வசனம் வாசிங்க. மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கும் அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டிக் கொண்டான், கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது விட்டு விடுங்க, இந்த உக்கிரத்தின் கோபத்தை விட்டு விடுங்க, எப்படியாவது இந்த ஜனங்களை தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அருமையானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் ஆண்டவரிடத்துல போராடுகிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீர் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கெஞ்சி ஆண்டுடைய சமூகத்துல பிரார்த்தித்தான், ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 13வது வசனம் வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், சந்தையை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சுறான். எப்படியாகிலும் இந்த இஸ்ரவேலரை விட்டுவிடும், இந்த இஸ்ரவேலரை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ளும், இந்த இஸ்ரவேலரை நீ அழித்து விடாதேயும் என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு நீர் கட்டளையிட்டீரே. என்ன கட்டளையிட்டாரு? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலை போலையும் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொன்னீரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லி அவன் பிரார்த்தித்தான். இன்றைக்கு நாம் எப்படி பிரார்த்திக்கிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நீ ஜெபிக்காவிட்டால் இந்த தேசம் அழிந்து போய்விடும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீ ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிற தன்மையை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு அந்த ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் என்ன பண்றாரு? இந்த மோசையை கொண்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். மீண்டும் நீங்க அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 14வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த தேசம் கொரோனாவால அழிந்து கொண்டிருக்கிறதே, பாலை போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை இப்படிப்பட்ட நினைவுகளை நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது நிச்சயமாய் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், இந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார், இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், இந்த தேசத்துல அழிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனஸ்தாபத்தை அவர் மாற்றி கொண்டார். பாருங்க, பரிதாபம் கொண்டார். தாம் சொன்ன இந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த தீங்கு உனக்கும் எனக்கும் இந்த தேசத்துக்கும் வரக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
நீ எப்பொழுது நீ ஜெபிக்கிறாயோ இந்த தேசம் ஒரு விடுதலை பெறும். எப்பொழுது நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் பிள்ளைகள் மாறும், இந்த தேசம் ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டுடைய சமூகத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த மோசே அதுதான் செய்தான். என்ன செய்தான்? எப்படியாகிலும் இந்த தேசத்தை அழிக்காம விட்டுவிடும் ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 13வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான், ஜெபித்தான். ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நாம் கெஞ்சி ஜெபிக்கணும். நம்ம கெஞ்சி ஜெபிக்கிறோமா? எத்தனை கிறிஸ்துவங்க நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் ஜெபத்துல விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்ன ஆண்டவர். விழிப்பா ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை குறித்து அநேக வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய் நாம் மாற வேண்டும் இல்லையா? ஆண்டுடைய சமூகத்தில் நீ எவ்வளவு ஜெபிக்கிறாயோ அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். நீ எதற்கெல்லாம் ஜெபிக்கிறாயோ அவற்றெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீ எவற்றுக்கெல்லாம் கெஞ்சி மன்றாடுகிறாயோ அதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு எழுப்புதலை கொடுப்பார். இந்த தேசம் அழிந்து போகிறது என்று சொன்னால் அதற்கு நீயும் நானும் தான் காரணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. என்னைக்கு நீ ஜெபிக்க நீ எழும்புகிறாயோ இந்த தேசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் ஜெபித்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்ணாராம்? பரிதாபம் கொண்டார். ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய மனது மாறும், ஆண்டவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கும். ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும்? கெஞ்சி பிரார்த்திக்கணும். இரண்டாவது பாருங்க, யோனாவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 9வது வசனம் நாம் வாசிக்கலாம். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அருமையானவர்களே, இங்கு யோனாவின் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது, யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ இந்த நினிவேவுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் என்ன பண்றான்? தர்சிசுக்கு ஓடி போகிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த யோனாவை விட்டுவிடவில்லை. அந்த யோனா மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில அந்த மீனின் வயிற்றில் இருக்கிறான். காரணம் என்ன? அந்த கீழ்ப்படியாமையினால ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடியினால 3 நாள் இரவும் பகலும் அந்த மீனின் வயிற்றில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அங்கு யோனா என்ன பண்றான்? அந்த மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் மீண்டும் அவன் என்ன பண்றான்? மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் மறுபடியும் என்ன பண்றான்? அந்த நினிவேவுக்கு அவன் போகிறான். அங்க போய் என்ன சொல்லுகிறான்? இப்படிப்பட்ட இந்த 40 நாளில இந்த தேசம் என்ன பண்ணும்? அழிய போகிறது, இந்த பட்டணம் அழிய போகிறது என்று சொல்லி அவன் சொன்னான். சொன்ன மாத்திரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? அங்கு அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாரும், அங்க ராஜா முதல் அங்க கீழே எல்லாம் வேலை செய்யற எல்லாருமே ஆண்டவரை நோக்கி உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். அந்த உபவாசம் போட்டு ஜெபித்ததனால ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு கொண்டு வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த 40 நாள் என்ன பண்றாங்க? அங்கு நினிவே ராஜா மற்றும் அங்க இருக்கிற வேலை செய்கிற லேபர்ஸ், கூலி ஆட்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. உபவாசத்தோடு கூட யாரும் சாப்பிடக்கூடாது. அந்த நினிவே ராஜா செய்த காரியம் என்ன? எல்லாருக்கும் அறிவித்தான். எல்லாரும் உபவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் வாங்க ஜெபிக்கணும் சொல்லி. அதுக்கு பிறகு ஆடு மாடு எல்லாம் ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி
அங்கு உபவாசத்தோடு கூட அங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அங்கு அந்த ஜெபித்த ஜெபம் அங்கு வீணாய் போவது கிடையாது. இன்றைக்கு நீ எதற்காக நீ ஜெபிக்கிறாயோ உன் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவது கிடையாது. உன் ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாயோ, உன் கண்ணீரை உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். எப்பொழுது என்று சொன்னால், நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் கண்ணீர் மாறும். எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு எதற்காக நீ கலங்கி போய் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பதில் உண்டு என்பதை நீ மறந்து விடாது. பாருங்க, இங்கு அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாரும் கூடி என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. அங்கு ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த உபவாசத்தோடு கூட அந்த நினிவே ராஜா என்ன செய்யறாரு? தன்னுடைய எல்லா ராஜ வஸ்திரத்தை தூக்கி எறிந்து அவன் சாம்பலில் உட்கார்ந்தான் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அவன் உட்கார்ந்து அந்த உபவாசத்தோடு கூட கண்ணீரோடு கூட அந்த பட்டணத்தார் எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. அங்கே நடந்தது என்ன? 10வது வசனம் சொல்லப்படுகிறது. யோனா 3:10 சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து சொல்லியிருந்த அந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர் என்ன சொன்னாரு? 40 நாள் அந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது, அந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது என்று சொல்லி இருந்தார். ஆனாலும் அந்த நினிவே பட்டணம் என்னாச்சு? இவங்க உபவாசத்தோடு கூட ஜெபித்ததனால அங்க ஒரு விடுதலை உண்டாயிற்று. அங்க அந்த 40 நாள் ஜெபிக்கிற அந்த 40 நாள்ல இவர்கள் செய்த காரியம் என்ன? உபவாசத்தோடு கூட கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள். அந்த தேசம் காப்பாற்றப்பட்டது. காரணம், ஆண்டவர் பார்த்தாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்தார், அவருடைய செய்கைகளை பார்த்தார், அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்த்தார். அவர் சொல்லியிருந்த அந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. வடநாடு பகுதியில் போய் பாருங்க, நியூஸ்ல பார்க்கிறோம், அங்க ஆம்புலன்ஸ் கூட இல்ல, வண்டியில சைக்கிளை வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான், ரிக்ஷால வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மரணங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சென்னை பட்டணத்துல பார்க்கிறோம் எத்தனை மரணங்கள். இன்றைக்கு நீ எழுப்பி பிரகாசிக்காவிட்டால், இன்றைக்கு நீ ஜெபிக்காவிட்டால் மரணங்கள் இப்படிதான் இருக்கும். தேசம் இப்படிதான் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்காகிலும் நீ மனம் திரும்பி நீ ஆண்டுடைய சமூகத்துல நோக்கி கூப்பிடுவாயா? அவரை நோக்கி நீ கூப்பிட்டால் உன் வாழ்க்கையில மாற்றம், ஒரு விடுதலை வரும். நீ எதற்கு ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆகவே செய்யிருந்த அந்த தீங்கை அவர் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றார்? அங்க தீங்கை செய்யாமல் போனா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில எந்த தீங்கு உனக்கு இருக்கிறதோ, எந்த உனக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிறாங்களோ, உனக்காய் எதற்கெல்லாம் நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கல என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை அறியாதது வெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. வசனங்கள் எல்லாம் தெரியுது, ஆனால் ஜெபிக்க முடியல. பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான், உன் கண்களை குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான், நீ ஜெபிக்காதபடி. கேட்டா நேரம் இல்ல, விசுவாசிகளை கேட்டா ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? பிசாசானவன் உன்னுடைய வாய்களை கட்டி வைத்திருக்கிறான், நீ ஜெபிக்காதபடிக்கு. நீ எழுப்பி விழித்திருந்து நீ ஜெபிக்க வேண்டும். நீ எப்பொழுது நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ தேசத்துல ஒரு மாற்றம் வரும், உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், உன் குடும்பத்துல மாற்றம் வரும், உன் பிள்ளைகள் மத்தியில மாற்றம் வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் செய்ய இருந்த தீங்கை
செய்யாமல் இருந்தார். காரணம், அந்த உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த நினைவே பட்டணத்தார் மீட்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய செய்திகளை ஆண்டவர் பார்த்தாரு. அவங்களுக்கு மனம் திரும்பினார்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆகவே அந்த தேசத்தை அப்படிப்பட்ட அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் அவர் பாதுகாக்க முடியும். உன்னையும் என்னையும் மீட்க முடியும். உன்னையும் என்னையும் அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்க முடியும். அதற்கு நீ நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம். உன் வாழ்க்கையில அந்த ஜெபம் மிகவும் அவசியமான ஒன்று. உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு வேண்டும். உனக்கு ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். உனக்கு ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மையை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நிச்சயமா கர்த்தர் நம்முடைய தேசத்தை மாற்றுவார். தேசத்துல எல்லா அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தையும் மாற்றுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம், தொடர்ந்து உபவாசத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட திருவார்த்தைகளை ஆண்டவர் தாமே நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை ஆள கடவுது என்று சொல்லி நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இறுதியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அழிவிலிருந்து நீர் பாதுகாத்தவர். ஆண்டவரே, அதே போல இந்த நினிவே பட்டணத்தாரை பாதுகாத்த ஆண்டவர். ஆண்டவரே, காரணம் அங்கு ஆண்டவரே மோசே ஆண்டவரே கர்த்தாவே ஜெபத்தை நீர் பார்த்தீர். ஆண்டவரே, அந்த மோசேயுடைய ஆண்டவரே வேண்டுதலை நீர் நினைவு கூர்ந்தீர். கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, என்ன கர்த்தாவே, நாங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தேவனைகளை மாற்றுவீராக. உடைய வல்லமையுள்ள கரைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் 2/5/2021 ஞாயிற்றுக்கிழமை திரு லாரன்ஸ் அவர்கள் பிறந்த நாள் காண்கிறார்கள். 2/5/2021 ஞாயிறு எவாஞ்சலின் மெர்டிகா அவர்கள் பிறந்த நாள் காண்கிறார்கள். 3/5/2021 திங்கட்கிழமை ஜஸ்பின் சன் ஆஃப் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் பிறந்த நாள் காண்கிறார்கள். 6/5/2021 வியாழக்கிழமை மாஸ்டர் சச்சுன் சன் ஆஃப் மிஸ்டர் பிரபுகுமார் அவர்கள் பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமண நாள் அனுசரிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் 2/5/2021 திரு லாரன்ஸ் அண்ட் பிரசன்னா அவர்கள் திருமண நாள் காண்கிறார்கள். 3/5/2021 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காத்தவராயன் அஞ்சலி அவர்கள் திருமண நாள் காண்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.